அடுத்து நம்ம சமூக ஆர்வலர் ஹென்றி திபேன் வந்தாங்க. இந்த வாரங்க முதல்வரையா இந்த விஷயத்தை சிபிஐக்கு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குங்கிற வேலை நடந்துருச்சு, நான் ஆக்ஷன் மலமடன்னு எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்கு. இன்னும் யார்கிட்டலாம் என்னெல்லாம் பண்ணணுமோ விசாரணை வேகமா போகுதுல்ல, இதை வச்சு முடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் சிபிஐக்கு கொடுப்பதற்கு ஆட்சேபனை இல்லை, கொடுக்க நான் தயார் என்று அறிவித்திருக்கிறார். நீதிமன்றம் ஃபைனல் கால் எடுக்கும். அது என்ன கால் எடுக்கிறாங்கன்றது நீதிமன்றத்துடைய கையில் விட்டுருவாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தயவு செய்து சிபிஐக்கு போகக்கூடிய வழக்கு இது இல்லை. இது தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய நேர்மையான உயரதிகாரிகள் பலர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வைத்து இப்போ நடந்துட்டு இருக்க ஜுடிஷியல் ஜட்ஜ் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த என்கொயரியில் வரக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் விசாரணை கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக வேகமான, நியாயமான, முறையான, மக்களுக்கு மகிழ்ச்சியான தீர்ப்பு வழங்குவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக. நிகிதா யாரா இருந்தாலும் அவங்க கொடுத்த புகார் சரியான்னு பாக்குறதா முக்கியம். அவங்க கொடுத்த புகார் சரியில்லைன்னா பொய்யா புகார் கொடுத்ததுக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறது தான் காவல்துறையுடைய பொறுப்பா இருக்கு. அப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்களான்றது நம்ம பார்ப்போம்.